கோவை பெரிய கடைவீதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்குள் புகுந்த நபர் மாடியில் உள்ள அறைக்கு சென்று தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் குருசாமி வழங்க கேட்கலாம். குருசாமி, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கோவை பெரியகடை வீதியில் பெரியகடை வீதி காவல் நிலையம் அமைந்திருக்கிறது. இந்த காவல் நிலையத்திற்குள் நேற்று இரவு நுழைந்த நபர் ஒருவர் அங்கு அறையினுடைய காவல் நிலைய கட்டணத்துடைய முதலாவது மாடிக்கு சென்று அங்கிருந்த கிரைம் பிரிவு உதவி ஆய்வாளர் அறைக்கு சென்று தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்நிலையே இன்று காலை காவலர்கள் பணிக்கு வந்த பொழுது அறைக்குள் சடலம் இருப்பது தெரிய வந்து இதனையடுத்து தொடர்பாக உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து தற்பொழுது சம்பவ இடத்தில் கோவை மாநகர காவல்துறையுடைய துணை ஆணையர் கார்த்திகேயன் தலைமையில் தற்போது காவல் நிலைய வளாகத்தில் விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய முதலாவது அறைக்கு சென்ற தடயவியல் மற்றும் கைரேகை நிபுணர்கள் அங்கிருந்த தடயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். கிரைம் உதவி ஆய்வாளர் அறைக்கு வந்து தற்கொலை செய்த நபர் யார், என்ன காரணத்திற்காக அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது குறித்து விசாரணையானது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காவல் நிலையத்திற்குள்ளேயே ஒருவர் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று இரவு 11 மணி அளவில் அவர் காவல் நிலையத்திற்கு வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் காலையில் தான் தெரிந்திருக்கிறது. இந்நிலையில் இரவு நேரத்தில் பணியில் இருந்த காவலர்களிடமும் தற்போது உயர் அதிகாரிகள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். காவல் நிலையத்திற்குள் ஒருவர் நுழைந்து தற்கொலை செய்து கொண்ட விவரமே தெரியாமல் எப்படி பணியில் இருந்தார்கள் என்பது குறித்தான விசாரணையானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குருசாமி.